நம சிவாய. சிவவாக்கிய சித்தர் பாடல்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பூஜை பூசை பூசை என்று நீர் பூசிக்கொள்ளும் பேதைக்கால் பூசையுள்ள தண்ணீரே பூசை கொண்டது எதிடம் ஆதி பூசை கொண்டதோ அனாதி பூசை கொண்டதோ ஏது பூசை கொண்டதோ இன்னதென்று எம்புமே. எப்படி நெத்தியடியாக இருக்குல்ல அவருடைய பாடல்கள் கேளுங்க பாருங்க. நம்ம பூஜை நம்ம சாமிக்கு பூஜை பண்ணுறோம், அதை பண்ணணும். 6 கால பூஜை, 4 கால பூஜை, 3 கால பூஜை எல்லாம் சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம கடவுள் விஷயங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு கேலி பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு என்ன சொல்ல இந்த பாட்டில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த சிவவாக்கி சித்தர் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அப்படின்ட்டு நீங்கள் பூஜை செய்கிறீங்கள, பேதைனா அறிவில்லாத மக்களே, என்ன அறிவில்லாத மக்களே, பூஜையுள்ள தண்ணியிலே பூஜை கொண்டது எவ்விடம் நீ பூஜை செய்கிறல்ல அது உனக்குள்ளே தான் இருக்குது. நீ பூஜை செய்கிறல்ல தெய்வம், அந்த தெய்வம் உனக்குள்ளே தான் இருக்குது. அப்புறம் ஏன் நீ அங்கே போயிருந்த அந்த சாமிக்கு நீ சாமியாக நினச்சிட்டு இருக்க கல்லுக்கு நீ இப்போ நீ போயிட்டு பூஜை ஏன் பண்ணுற? ஏன் பண்ணுற? அப்போ நீ பூஜை செய்யக்கூடிய இடம் வந்துட்டு எது நாம தான் இல்லையா? நீ பூஜை பண்ணக்கூடிய இடம் இடம் வந்துட்டு எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. அப்போ பாருங்க, ஆதி பூஜை கொண்டது. ஆதினா என்னது? முன்னாடி இந்த உலகத்துக்கு வந்துட்டு ஒன்று வந்துச்சு இல்லை, இந்த உலகத்தை விட்டுறதுக்கு காரணமாக அதுக்கு நம்ம பூஜை பண்ணி தான் அது வந்துச்சா? புரியுதுங்களா? நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த கடவுளுக்கு நம்ம போய் பூஜை பண்ணனால தான் அந்த கடவுள் இந்த உலகத்தை படிச்சாரா இல்லை அனாதி பூஜை கொண்டதோ என்ன? அப்போ அந்த எப்பயுமே அந்த ஒரு அப்பா அம்மா யாருமே இல்லாமல் வந்து தானா உண்டான அந்த 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 பரம்பொருளுக்கு நீங்கள் பூஜை பண்ணனால்தான் அந்த பரம்பொருள் வந்துட்டு உண்டாச்சா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஏது பூஜை கொண்டதோ, ஏன்னா எது வந்துட்டு பூஜை நீங்கள் பூஜை பண்ணி எது நீங்கள் கொண்டு வந்தீங்க? என்ன இன்னதென்று ஏம்புமே, என்ன எது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? அது பாருங்கள், என்னம்மா அவர் கேட்டிருக்காரு பாருங்கள். அவர் திருமணம் படிக்கிறேன் பாருங்கள். பூஜை என்று நீ பூஜை செய்யும் பேதைக்கால் பூஜையுள்ள தண்ணிலே என்ன பூஜை உள்ளது உன்னிலே என்ன பூஜை கொண்டது எவ்விடம் என்ன எவ்விடம்? நீங்கள் இப்போ ஆனால் நீங்கள் பூஜை பண்ணுறது வந்துட்டு என்ன எந்த இடம் சொல்லுங்க? ஆதி பூஜையை கொண்டதோ அனாதி பூஜை கொண்டதோ ஏது பூஜை கொண்டதோ என்னதென்று எம்புமே. இது சரிங்களா? எது பூஜை வந்துட்டு நீங்கள் நம்ம பூஜை பண்ணி நம்ம எதை நம்ம வந்துட்டு முன்னாடி நம்ம வந்து உண்டாக்கணும், இங்கே சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சிவவாக்கிய சித்தர் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? அப்போ பாருங்கள், கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே. கோவிலும் மனதுலே குளங்களும் மனதுலே ஆவதும் அடிவதும் இல்லையே. புரியுதுங்களா? கோயிலும் இல்லை, குளமும் இல்லை. கோயிலும் உங்களுக்குள்ளதான் இருக்குது, குளங்களும் உங்களுக்குள்ளதான் இருக்குது. அதனால் கோவிலும் மனதுலே குளங்குலம் மனதுலே அந்த கோயிலையும் அந்த குளங்களையும் அந்த நம்ம வந்து போயிட்டு வணங்குறோம்ல, அந்த வணங்கக்கூடிய மக்களே கோயிலும் உனக்குள்ளே தான் இருக்குது, குளங்களும் உனக்குள்ளே தான் இருக்குது, உடைய மனதுக்குள்ளே தான் இருக்குது. என்ன
அப்போ பாருங்க, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. இனி வந்து எதையும் நம்ம உண்டாக்கவும் இல்லை, எதையும் நம்ம அழிக்கவும் இல்லை. எதை? நம்மளுடைய உயிர், நம்மளுடைய ஆன்மாக்கள்லாம் வந்து அழிவில்லாதது, அழிக்க முடியாது ஆன்மாக்கள். அதே மாதிரி இந்த மாதிரி இந்த இந்த சித்தர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அணுவொலியும் இருக்கக்கூடிய இந்த பதி பசு பாசம், இதை நம்ம அழிக்கவே முடியாது. அது இதுக்கு வந்து அழிவும் இல்லை, இதுக்கு வந்து அழிவும் இல்லை, ஆக்கமும் இல்லை. புரியுதுங்களா? இதில் எப்போயுமே இருக்குது. எப்போவுமே இந்த உலகம் எப்போ வந்து கடவுள் உண்டாக்கினாரோ அப்பயே என்ன இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து தான் நம்மளுடைய உடம்புல ஒவ்வொரு அணுக்களிலும் வந்து உண்டாக்கி நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. சரிங்களா? அப்போ ஆன்மாக்களுக்கு அழிவு கிடையாது. அப்போது ஆன்மாக்கள் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுடைய உடம்பை விட்டு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு அதை பற்றிலாம் சரியாக தெரியாது. நான் அதை பற்றிலாம் நம்ம பேச வரல. நம்ம எதை பற்றி பேச வந்தோம் அப்படின்னா, அந்த நம்மளுடைய ஆன்மாக்கள் நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம எப்படி சேர வைக்கிறது, அதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்க வந்தோம். அப்படிக்கும் பொழுது அப்போது அதுக்கான தகுதி உடையவர்களாக நம்மளை மாற்றி செயல்படுத்தி வாழ்ந்து வாழ வச்சு நம்மளுடைய பிறவியுடைய நோக்கத்தை நம்ம முடிக்கணும். ஓகேங்களா? அதுதான் என்னுடைய நோக்கமாக தான். ஓகேங்களா? நன்றி.